ஓகே, நம்ம யோவான் 17வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபம் அங்கே நமக்காக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் நம்ம இதை படிக்கிறப்போ, ஒவ்வொரு தடவையும் நம்ம இதெல்லாம் படிக்கிறப்போ நம்மளோட இருதயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காம்னஸ், ஒரு குவைட்னஸ் ஏற்படுது. அது நமக்கு ஒரு சமாதானத்தை தருது. இந்த பூமியில் நமக்கு ஒரு ஆங்கர் மாதிரி இருக்குது. இந்த கடலில் அலையில் அலைக்கடிக்கப்படுது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகத்தில் நம்ம இருக்கணும். பல நியூஸு, பல விதமான த்ரெட்டு, பல விதமான கொஸ்டின்ஸு, டவுட்ஸு அதெல்லாம் வந்துட்டுருக்கிறப்போ நமக்கு ஒரு ஆங்கர் மாதிரி, நமக்கு ஒரு நங்கூரம் மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிற இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபந்தான். பாருங்கள், ஜீசஸ் நமக்காக என்ன ஜெபிக்கிறாரு? நம்ம யாருக்குமே தெரியாத மாதிரி அவர் ஏதோ ஒரு மொழியில் ஜெபிக்கிறதோ, நம்மளால் யாருக்குமே புரிஞ்சு கொள்ளாத மாதிரி அது ஏதோ மர்மமான ஒரு விஷயமாவோ அது இல்லாமல், நம்மளோட இருதயத்துக்கு அது ஏன் அவ்வளோ சூதிங்காக இருக்குது தெரியுங்களா? ஏன்னா அவருடைய ஜெபம் நமக்குன்னு இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு, அது எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும் கிறிஸ்து எனக்காக என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னு. அண்ட் நமக்காகங்கிற அந்த வார்த்தையை அதில் நான் எம்பசைஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்காக எனக்காக என்ன ஜெபிக்கிறார். இன்றைக்கி நம்ம அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது என்னென்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்காக என்ன ஜெபிச்சார்? 11 சீஷர்களுக்காக. அண்ட் அந்த ஜெபந்தான் அவங்க செஞ்ச எல்லா வாழ்க்கையில் மித்ததெல்லாம் செஞ்சாங்க பார்த்தீங்களா? எல்லா அவங்களுடைய ப்ரீச்சிங் ஆகட்டும், அவங்களுடைய டீச்சிங் ஆகட்டும், அவங்களுடைய லைஃப் ஆகட்டும், பயங்கர வைராக்கியமாக வாழ்ந்ததாகட்டும், இல்லை தேவனை பற்றி இருந்த அவங்களுக்கு அறிவாகட்டும், எழுதுனாங்க. புதிய ஏற்பாடெல்லாம் அவங்க தான் எழுதுனாங்க. ஸோ எந்த வல்லமையில், எந்த அறிவில் அவங்க எழுதுனாங்க அதாகட்டும், இல்லை அவங்க சுவிசேஷத்துக்காக எடுத்துக்கொண்ட அந்த ரிஸ்க், இந்த டேஞ்சரஸ் ட்ராவல்ஸ், இல்லை பயங்கரமான அந்த கடினமான ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு இருந்த அந்த 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 பெர்செவரன்ஸ், அந்த ஒரு ஒரு எய்ம், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், கிறிஸ்துவை அறிவிக்கணுங்கிற அந்த ஜீல் இருந்தது பார்த்தீங்களா? அது இல்லை அவங்களுடைய மரணம், இது எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் பாதித்தது என்னன்னா இந்த கிறிஸ்துவனுடைய ஜெபந்தான். ஸோ அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை தந்தது என்னென்னா, ஜீசஸ் எங்களுக்காக இதுக்காகலாம் ப்ரே பண்ணியிருக்கிறார். ஸோ வி வில் நாட் பி அஃப்ரைட். நாங்கள் எதை பார்த்து நாங்கள் பயந்துக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு பல கேள்விகள், அவங்களுக்கு இருந்த பல கொஸ்டின்ஸு, ஃப்யூச்சரை பற்றி, இல்லை ஜென்ரலாக வேர்ல்டை பற்றி இருக்கிற எல்லா அவங்களுடைய மைண்டில் இருந்த அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாமே கிறிஸ்துவனுடைய ஜெபம் அவங்கக்கிட்ட இருந்து அதை நீக்கிருச்சு. அண்ட் இதை நம்ம பார்க்குறப்ப நமக்கும் ஒரு கேள்வியை கேட்க நமக்கு தோணுது. எனக்காக அவர் என்ன ப்ரே பண்ணிட்டு இருக்காரு? எனக்காக. ஓகே, டிசைபிள்ஸுக்கு ஜீசஸுடைய ப்ரேயர் அவங்கள இதெல்லாம் பண்ண வச்சது. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸை தந்துச்சு. அவ்வளோ கடினமான பாதையின் வழியாக கூட அவங்க தைரியமாக போனாங்க, அந்த உலகத்தை ஜெயிச்சாங்க. அண்ட் நம்ம பைபிளில் பார்க்குறோம், நமக்காக ஜெபிச்சார்னு சொல்கிறப்ப இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் உண்டாகணும்? இப்போ எனக்காக என்ன ப்ரே பண்ணுறாரு? ஷுடன்ட் வி நோ தட்? நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். யோவான் 17வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு டைட்டில் என்னென்னு வைக்கலாம்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற அந்த 20லிருந்து 26வது வசனத்துக்கு ஜீசஸ் ப்ரேயர் ஃபார் ஹிஸ் சர்ச், சபைக்காக அவருடைய ஜெபம், உங்களுக்காக எனக்காக அவருடைய ஜெபம், நமக்காக அவர் பண்ணுற ஜெபம், அதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். யோவான் 17வது அதிகாரம் 20லிருந்து 26 நம்ம வாசிக்க கேட்போம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதில்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசித்தவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உன்னிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு
ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாகும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஆமாம். ஸோ 20வது வசனம் நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் வந்து உண்மையாலுமே நமக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரா பாருங்க. 20ல் என்ன போட்டிருக்குன்னு, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஸோ இப்போ ஜீசஸ் 2 பேர்த்துக்காக வந்து 2 கேட்டகரியை இப்போ பிரிக்கிறார். நான் இவங்களுக்காக மட்டும் வேண்டல ஆண்டவரே. அந்த இவங்க மட்டும் யார்? அந்த 11 சீஷர்கள், அவங்களுக்கு மட்டும் நான் வேண்டல. பட் இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. யாரு? இவங்களுடைய வார்த்தையை கேட்டு என்னை விசுவாசிக்க போற இன்னொரு குரூப், அவங்களுக்காகவும் நான் வேண்டேன். ஸோ 17வது அதிகாரத்தில் நமக்காகவும் 2000 வருஷம் கழிச்சு, இன்னும் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு 2000 வருஷம் தாமதமாகுதுன்னு வைங்களேன், இன்னும் 2000 வருஷம் அந்த குரூப்புக்காகவும் அந்த கிறிஸ்தவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இங்கே ஜெபிச்சிருக்கிறார். ஸோ உங்களுக்காக, எனக்காக, நேத்திருந்த கிறிஸ்தவர்களுக்காக, நாளைக்கு வரப்போகிற கிறிஸ்தவர்களுக்காக, எல்லாத்துக்காகவும் கிறிஸ்து இங்கே ஜெபிச்சிருக்கிறார். இதில் ரொம்ப இங்கே இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா, 11 சீஷர்களும் இன்னும் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸில் எல்லாம் ஓட போகிறாங்க இவரை விட்டுட்டு. எல்லாருமே வந்து இவரை வந்து லைக் அந்த கெத்செமனே தோட்டத்தில் விட்டுட்டு எல்லாம் அவங்க உயிருக்கு வந்து பயந்து ஓட போகிறாங்க. ஆனால் ஜீசஸோடைய கான்ஃபிடன்ஸ் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன். ஸோ இவங்க போனாலும் இவங்களுடைய விசுவாசத்திலிருந்து இவங்க விலக போகிறது கிடையாது. இவங்க மறுபடியும் வந்து லைக் அவங்களுடைய விசுவாசம் பலன் அடைந்து பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வர்றதுனால உலகம் எங்கும் அவங்க போய் என்னை பற்றி சொல்லுவாங்க. சொல்கிறது மட்டும் கிடையாது, அவங்க மூலமாக என்னுடைய வார்த்தைகளை நான் எழுத போகிறேன், புதிய ஏற்பாடை எழுத போகிறேன். அண்ட் அந்த வார்த்தைகளை படித்து அதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்னைய ஒரு கூட்ட ஜனம் இவங்களுக்கு அப்புறம் விசுவாசிக்க இருக்க போகிறாங்க. அவங்களுக்காகவும் நான் லைக் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், விசுவாசம் வந்து எப்படி உண்டாகுது? அப்போஸ்தலர்களுடைய டீச்சிங்ஸை டினை பண்ணிட்டு ட்ரூ ஜென்யூன் ஃபெய்த் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஜீசஸோடைய பேட்டர்னே என்னன்னா, அப்போஸ்தலர்ஸோடைய வேர்ட்ஸ் மூலமாக தான் சுவிசேஷம் வந்து லைக் நமக்கு வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கிளாரிட்டியாக நமக்கு அப்போ தான் வரும். ஸோ பைபிளில் இருக்கிற எதையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எதையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? இயேசு கிறிஸ்து மேலே சரியான அவர் எதிர்பார்க்குற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை நம்ம வைக்க முடியாது. நீங்கள் ஜீசஸை பற்றி பைபிளில் யாரும் படிக்கிறது இல்லை, நிறைய வேறு சோர்ஸஸை படிக்கிறது. இந்த டாவின்சி கோடுனால ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து ஜீசஸ் இப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்னு வந்து அந்த டேரக்டர் சொல்கிறத நம்புகிறாங்க. வேறு யாரோ ஜீசஸை பற்றி அக்கௌண்ட் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு யாரும் பைபிளை படிக்கிறது கிடையாது. பாருங்கள், அதெல்லாம் வேறு எத்தனை சோர்ஸ் நம்ம படித்தாலும், சில பேர் வந்து திருக்குறளை படிச்சுட்டு அதில் இது ஜீசஸை தான் சொல்லுது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் டைம் வேஸ்ட். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கணுமா, வேதவசனத்தை வாசிங்க. அதில் இருந்து வர்ற ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானமாக இருக்கும். நீங்கள் கோடிக்கணக்கான ஹிந்து மந்த்ராஸை வச்சு இதெல்லாம் ஜீசஸை தான் குறிக்குது அப்படின்னு ஒரு குரூப் படிச்சுட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய ஆத்துமாக்கு எந்த விதத்துலையும் நம்மளுடைய ஆத்துமாக்கு அது பிரயோஜனமான காரியமே கிடையாது. ஸோ அதை பண்ணாமல் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை பற்றி என்ன எழுதுனாங்க அதை படிங்க, அதை விசுவாசிங்க, அதில் தான் ரட்சிப்பு இருக்குது. ஸோ ஒரு கூட்ட ஜனம் வரப்போகிறாங்க. ஜீசஸுடைய ப்ரேயரில் அவர் சொல்கிறாரு,
ஆண்டவரே இப்போ இந்த 11 பேர் தான், எல்லாரும் என்னை விட்டு ஓட போகிறாங்க, எல்லாரும் வீக்காக இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் இவங்க மூலமாக என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. அதை அங்கீகரித்து அதை விசுவாசிக்கிற ஜனங்க, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேங்கிறேன். திருக்குறளை படித்து கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக ஜீசஸ் ப்ரே பண்ணல. இப்போ பல புராணங்களை படித்து ஏசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஜீசஸுடைய ப்ரேயர் கிடையாது. ஏசு கிறிஸ்து ஸ்பெசிஃபிக்காக ப்ரே பண்ணுறது யாருக்காக அப்படின்னா, பைபிளை படித்து, பைபிளை படிக்கிறப்ப என்ன ஆகுது, அப்போஸ்தலர்களுடைய பாருங்கள், பீட்டருடைய ப்ரீச்சிங்கை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, இருதயத்தில் அவங்க குத்தப்பட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்களாம். ஸோ பைபிளை, அப்போஸ்தலர்களுடைய வேத வசனத்தை, அவங்க எழுதின அந்த பிரசங்கத்தை, அவங்க பேசின காரியங்களை வந்து நம்ம படித்தோம்னா என்ன உண்டாகும் தெரியுங்களா, நம்மளுடைய இருதயத்தில் பாவத்தை குறித்தான பாரம் உண்டாகும். ஐயோ நான் பாவியாக இருக்கிறேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது? அண்ட் அப்போஸ்தலர்களுடைய டீச்சிங்கை தொடர்ந்து வாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரிய வரும், இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய பாவத்தை வந்து கழுவ முடியும், அவருக்குள்ளதான் தேவன் எதிர்பார்க்குற நீதி வந்து நமக்கு கிடைக்குங்கிறத உணர்ந்துக்குவாங்க. அண்ட் கிறிஸ்துவை தெய்வமாக அப்படி கொண்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஜனங்களுக்காக ஜீசஸ் இங்கே ஜெபிக்கிறது. இப்போ நம்மளை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஆர் வி ஒன் அமங் those people for which Jesus is praying? நம்ம அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? கிறிஸ்துவ அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? அதை நீங்கள் முதல்ல சோதிச்சு பாருங்க. அப்படி நீங்கள் விசுவாசிச்சிருக்கிறீங்க ஜீசஸ் அப்படின்னா, அப்போ அவருடைய ஜெபம் உங்களுக்காக என்னவா இருக்குது அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பாருங்கள், 21வது வசனத்திலிருந்து 23 நம்ம வாசிக்கலாம். யோவான் 17, 21லிருந்து 23. ஓகே. ஓகே, ஸோ பாருங்கள், 1 by 1 போகலாம். பட் 21, 22, 23 ஃபர்ஸ்ட் நம்ம எதாவது பார்க்குறோம். இப்போ 21வது வசனத்தில் அவருடைய ஜெபம் என்னவா இருக்குதுன்னு பாருங்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து அவர் ஜெபிக்கிறார். ஸோ ஜீசஸ் நமக்காக என்ன ப்ரே பண்ணியிருக்கிறாரு, என்ன ப்ரே பண்ணுறாரு, ஆண்டவர் எனக்காக என்ன ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் ஒன்றாக இருக்கணும்னு அவர் ஜெபிக்கிறார். ஸோ நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணுமாம்மா. அதுக்கு அர்த்தம் என்னது, எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு, ஒரே ஸ்லாங்கில், ஒரே ஆக்சென்ட்டில் பேசிட்டு, அப்புறம் வந்து லைக் ஒரு விதமான ஒரு பேச்சு, ஒரு விதமான ஒரு ஆடை, ஒரு விதமான அலங்காரத்தோடு இருக்கிறது. பைபிள் அதை சொல்லலை. எல்லோரும் பார்க்குறப்ப எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறது. இந்த ஒரு சைனீஸ் ஒரு ஆள் யூஎஸில் போய் ஒரு அவருக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்கி எல்லாம் அவர் ட்ரெஸ் போடுற மாதிரியே போட்டுட்ருப்பாங்களாம். அவர் முடி வெட்டியிருக்க மாதிரியே எல்லோரும் முடி வெட்டிகிட்டு இருப்பாங்களாம். பாருங்க, இந்த யூனிஃபார்மிட்டியை ஜீசஸ் வந்து இங்கே ப்ரே பண்ணல. ஆண்டவரே இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் என்ன கேட்கல, இந்த மாதிரி ஒற்றுமையை, இந்த மாதிரி ஒரு ஒரு ஒருமையை வந்து அவர் வந்து லைக் அங்கே ப்ரே பண்ணல. பட் எந்த மாதிரி ஒரு ஒன்றாக இருக்க வேண்டும் சொல்கிறப்ப அவர் எந்த மாதிரி ப்ரே பண்ணுறாரு தெரியுங்களா? அதே மாதிரி இந்த ஒன்றாக இருக்கிறங்கிறத எப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு சர்ச்சஸை, அதாவது சில சர்ச்செல்லாம் நம்ம போனோம்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் பைபிளே சொல்லித்தரது நீங்கள், வசனமே இல்லைங்க, சரி அப்புறம் என்னங்க, அப்புறம் நீங்கள் அதை கேளுங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லைங்க நான் எதுக்குங்க அந்த ஒருமைப்பாட்டை நான் கெடுத்துட்டேன், என்னால் யூனிட்டி வந்து கெட்டுறான், என்னால் வந்து அது பிரேக் ஆயிரும். இந்த மாதிரி ஜீசஸ் வந்து யூனிட்டியை மெயின்டைன் பண்ண சொல்ல. கள்ள போதகர்கள் பேசிகிட்டு இருப்பாங்க, பட் இவங்க அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க, பல வருஷமாக அங்கே போயிட்டு இருப்பாங்க. கேட்டால் இல்லை, அங்கே வந்து லைக் யூனிட்டியை வந்து ஜீசஸ் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு, நம்மளால் பிரச்சனை உண்டாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி யூனிட்டியை பைபிள் வந்து இங்கே ஜீசஸ் வந்து ப்ரே பண்ணுறேன். ஆண்டவரே இவங்கெல்லாம் ஒன்றாக இருக்கணுங்கிறப்போ கேத்தலிக்கு, ஜெஹோவா விட்னஸ்ஸு, மார்மன்ஸு, அப்புறம் ஹிந்துஸு, முஸ்லிம்ஸு, அப்புறம் கிறிஸ்டியன்ஸு, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜபத்தை போட்டு இந்த மாதிரி ஒற்றுமைக்கு ஆண்டவர் ஜெபிக்க கிடையாது. புரியுதுங்களா? சுவிசேஷத்தை பெரட்டி, வசனத்தை வந்து பெரட்டி டீச் பண்ணுற இடத்துல நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்கணும். அண்ட் அது மூலமாக நீங்கள் ஒற்றுமையை காத்து கொண்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு வந்து லைக் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, தட் இஸ் லைக் தட்ஸ் நாட் த ரைட் அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் நம்ம கிறிஸ்துவ இன்னும் கரெக்டாக புரிஞ்சுக்கல. ஸோ ஜீசஸோடைய ப்ரேயர் என்னவா இருக்குது?
எந்த மாதிரி ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிற அவர் ஜெபிக்கிறப்ப எதை அவர் மீன் பண்ணுறாரு, எதை அவர் சொல்கிறார், எதை சொல்கிறாரு தெரியுங்களா? கொலோசியர் 1:18 வாசிங்களேன். அதில் என்ன போட்டிருக்குதுன்னா, கிறிஸ்துவை பற்றி இது வந்து லைக் போட்டிருக்கு. என்னன்னா, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானார் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவராக இருக்கிறாருன்னு வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ ஜீசஸ் ஹெட்டாக இருக்கிறாரு, அவர் தான் தலையாக இருக்கிறாரு. அண்ட் நம்மெல்லாம் யார்? சர்ச்சு, நம்ம தான் சபை, நம்ம சரீரமாக இருக்கிறோம். இவர்களெல்லாம் ஒன்றாக இருக்கணும், ஒன்றா வந்து இருக்கணும்னு ஜீசஸ் சொல்கிறப்ப ப்ரைமரியாக பிரதானமாக அவர் எதை சொல்கிறாரு தெரியுங்களா? இப்போ இந்த பாடி இருக்குது, இந்த பாடி எல்லாம் எதோட கனெக்ட் ஆகிருக்குது? இந்த பாடியில் இருக்க எல்லா அங்கமும் பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு, தலையோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஜீசஸோடைய ப்ரேயர் இங்கே யூனிட்டிக்காக இருக்கிறப்ப முதல்ல கிறிஸ்துவோட இருக்கிற ஐக்கியத்தை தான் அது வந்து லைக் குறிக்குது. கிறிஸ்தவர்களுக்குள்ள ஐக்கியம் உண்டாகணும்னா முதல்ல கிறிஸ்துவோட ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஜீசஸோட ஐக்கியம் இல்லை, ஆனால் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்னா அது வந்து ஒருபோதும் ஒற்றுமையே கிடையாது. தேவன் விரும்புகிற, அவர் அங்கீகரிக்கிற, அவர் ஜெபிச்சுட்டு இருக்கிற அந்த ஒன்றாக இருக்கிற காரியம் அது கிடையாது. ஸோ எந்த மாதிரி யூனிட்டி சர்ச் வந்து பர்சியூ பண்ணணும், எந்த மாதிரி யூனிட்டி கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே இருக்கணும், எந்த மாதிரி யூனிட்டி தெரியுங்களா? கிறிஸ்துவோட முதல் ஒரு ஐக்கியம் இருக்கு. ஸோ லைக் ஜீசஸ் உங்களுடைய ஹெட்டாக இருக்கணும், அவர் உங்களுடைய லார்டாக இருக்கணும், உங்களுடைய ஆண்டவராக அவர் இருக்கணும். என்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா சரீரத்துக்குமே, இப்போ நான் சாப்பிடாமல் இருக்கிறேன்னா என்னுடைய ஸ்டொமக்குக்கு கமாண்டு, எனக்கு உடனே வந்து லைக் பசிக்குதா, அந்த பசி எடுக்குதில்ல, அந்த பசி எடுக்கிறது கூட பிரெயின் தான் ஸ்டொமக்குக்கு சிக்னல் அனுப்பிச்சுடுது, உனக்கு இப்போ பசிக்குதே சாப்பாட்டை கேளு அப்படின்னு. அது மாதிரி ஜீசஸ் எனக்கு தலையாக இருக்கிறப்போ என்னுடைய எல்லா கமாண்டும் எங்கேருந்து வருது? ஜீசஸ் கிட்ட இருந்து வருது. அவருக்கு ஒபே பண்ணுறது தான் என்னுடைய அல்டிமேட் கோல், என்னுடைய பேஷன், என்னுடைய டிசைர் எல்லாமே அதுவாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவோடைய ப்ரேயர் பிரதானம் என்னன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்போஸ்தலர்களுடைய டீச்சிங்கை நம்ம படிக்கிறப்போ, அவருடைய வசனத்தை எல்லாம் நம்ம படிக்கிறப்போ நம்ம கிறிஸ்துவோட இணைக்கப்படும் ஃபர்ஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அது ஆயிடுச்சுன்னா, ஸோ உங்களுடைய லைஃப்பில் எல்லா லைக் அந்த கீழ்ப்படிதல் இல்லை, ஒருத்தங்களை பிரியப்படுத்துறது, ஒருத்தங்களுடைய வார்த்தையை முழுசாக வந்து லைக் உள்வாங்கி அதன்படி செய்யறது, இதெல்லாம் கிறிஸ்து தான் அங்கே இருக்கிறாரு அப்படின்னா அப்போ இன்னொன்று நடக்குது. என்னது? சக கிறிஸ்தவர்களோட ஒரு ஐக்கியம் உண்டாகுது. புரியுதா? இந்த யூனிட்டியை தான் ஜீசஸ் வந்து ப்ரே பண்ணுறாரு. ஸோ நம்ம அவரோட முதல்ல இணையணும். தலையோட நான் இணைச்சிட்டேன்னு வைங்களேன், அப்புறம் வந்து உடம்புல இருக்கிற வேற வேற அவயவையும் ஒவ்வொன்றா வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா? இப்போ இந்த கைக்கு எனக்கு வலிக்குது, இந்த கை வந்து இந்த உடம்புலையே இல்லை, இந்த தலையோடய கனெக்ட் ஆகலைன்னு வைங்களேன், இது வந்து இந்த கையை வந்து சர்வ் பண்ணவே முடியாது, இதுக்கு வலிக்கிறப்ப இது தேய்ச்சி விட முடியாது. புரியுதா? ஸோ லைக் உடம்புல எல்லாம் கிறிஸ்துவோட கனெக்ட் ஆகிருக்கிறப்ப, தலையோட கனெக்ட் ஆகிருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒருவர் அவங்களுடைய பாரத்தை சுமக்கிறதாகட்டும், ஒருவர் நேசிக்கிறதாகட்டும், ஒருவர் தேற்றுறதாகட்டும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். கிறிஸ்துவோட கனெக்ட் ஆகலாம், மித்தது எல்லாமே கனெக்டடாக இருக்குது, அதுக்கு உயிரே இல்லையே, எதுவுமே பண்ண முடியாது, எந்த யூஸுமே கிடையாது. ஸோ ஜீசஸோட கனெக்ட் ஆகிருக்கிறப்போ அது எப்படி தெரியும் அப்படின்னா, we will be connected to one another. ஜீசஸ் அந்த மாதிரி யூனிட்டி தான் ப்ரே பண்ணுறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து நமக்காக ஆண்டவரே இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு ஜெபிக்கிறப்போ இந்த மாதிரி ஒற்றுமைக்கு தான் அவர் வந்து ஜெபிக்கிறார். ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? கிறிஸ்டியன்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து ஐயோ அவங்க எங்கள் ஜாதி இல்லைங்க, அவங்க எங்கள் கம்யூனிட்டி இல்லைங்க, அவங்க வந்து வேற கம்யூனிட்டிங்க அப்படின்னு இருக்க மாட்டாங்க. சிம்பிள். கிறிஸ்டியன்ஸ் வந்து அதையெல்லாம் பார்த்து பழக மாட்டாங்க. இல்லை படிப்பு, ஓ இவங்களுடைய படிப்பு, இவங்களுடைய ஸ்டாட்டஸு, அப்புறம் இவங்களுடைய ரேஞ்சு, அவங்களுடைய பேக்ரவுண்டு, இதை பார்த்து பழக மாட்டாங்க. இல்லை லாங்குவேஜ் பேரியர் கிறிஸ்டியன்ஸுக்குள்ள, ஐயோ நான்லாம் தமிழன் அப்படின்னு சுத்த மாட்டோம் நம்ம. புரியுதா? நீ எல்லாம் வந்து ஹிந்திக்காரன்டா, நீ இல்லை நீ வந்து இந்த ஊருக்காரன்டா, நீ அந்த ஊருக்காரன்டா, இப்படி நமக்கு இருக்க.
எல்லா டிவைடிங் வால் எதெல்லாம் நடுவில் நிற்கிதோ, கிறிஸ்துக்குள்ளே ஒருத்தன் இருந்தானா இது எல்லாமே வேனிஷ் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தர்றது நம்ம சர்ச்சில் வந்து நான் நினைக்கிறப்ப என்னென்னா, நம்ம சபையில் வந்து இன்டர் ஸ்டேட், இன்டர் கல்ச்சரல், இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ் வந்து நடக்குது. எதனால அது நடக்குது? பிகாஸ் பீப்புள் ஆர் கனெக்டட் டு ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறத அது காட்டுது. நம்ம சர்ச்சில் ஒரு ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வர்றப்போ, இப்போ வரைக்கும் நடந்த கல்யாணத்துலேயும் சரி, இனிமேல் நடக்கிற கல்யாணத்துலேயும் ஆண்டவருடைய கிருபையை கொண்டு என்னால் என்ன சொல்ல முடியும்னா, எங்களுக்கு வந்து இந்த ஜாதியில் இருந்தால் நீங்கள் பாருங்கன்னு யாருமே சொல்கிறது கிடையாது. எங்களுக்கு இந்த மொழி இருந்தால் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்கணும் அப்படின்னு கூட கேட்கறது கிடையாது. இது எதை காட்டுது அப்படின்னா, பீப்புள் ஹேவ் நோன் கிரைஸ்ட் ஹியர். அது எனக்கு சந்தோஷத்தை தருது. கிறிஸ்தவ நம்ம அறிஞ்சிருக்கிறோங்கிறத காட்டுது. இங்கே யாருக்கும் யார் ஜாதியும் தெரியாது. ஏன்னா நம்ம அதை பார்க்கறது கிடையாதுங்க. நம்மளோட யூனிட்டி வந்து அந்த பேசிஸில் கிடையாது. நம்மளோட யூனிட்டி எந்த பேசிஸில், எதனுடைய அடிப்படையில் இருக்குது? உங்களுக்கு எத்தனை சொத்து இருக்குதுன்னு யாராவது பழகிட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் என்னவெல்லாம் இவங்களுக்கு பண்ண முடியும், எனக்கு நீங்கள் என்னவெல்லாம் பண்ண முடியுங்கிறத பார்த்து ஒருவர் நம்ம பழகிட்டு இருக்கிறோமா? கிடையாது. கிறிஸ்துவை பார்த்து ஒரு நம்ம பழகிட்டு இருக்கிறோம். அதுதான் இங்கே வந்து லைக் அடிப்படையாக இருக்குது. அண்ட் ஆண்டவருக்கு தான் மகிமை உண்டாகும், அவருக்கு தான் க்ளோரி. அந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்த சபையில் வந்து லைக் இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தான் நம்ம மகிமை செலுத்தும். ஸோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு யூனிட்டி வர்றப்போ வெளியிலிருந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். எப்படிரா இது, லைக் எப்படிங்க, லைக் நிறைய பேர் என் மேரேஜை பார்த்து கேட்பாங்க, என்ன சம்மந்தம் இது ரெண்டுக்கும், நீங்கள் எந்த ஊர்? இந்த ஊருங்க, அவங்க அந்த ஊர். எப்படிங்க, லைக் என்ன கனெக்ஷனே கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலேஜா, லவ் மேரேஜா அப்படின்னு என்னென்னமோ பண்ணுவாங்க. இல்லை எதுலேயுமே இது இல்லை அப்படிங்கிறப்ப அப்போ எப்படி? அப்புறம் என்ன சொல்கிறான், நீங்கள் லைக் கிறிஸ்டியன்ஸ், அவ்வளோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தேர். பாருங்க, ஸோ கிறிஸ்டியன்ஸ்குள்ள யூனிட்டி இருக்கிறப்போ, கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கிறப்போ யாருடைய நாமம் மகிமைப்படுது? இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படுது. ஜீசஸ் உயர்த்தப்படுறாரு. புரியுதா? இங்கே வேற எதுவுமே வந்து லைக் யாரு கண்ணுக்கும் தெரியறது கிடையாது. அண்ட் இயேசு கிறிஸ்து நமக்காக ஐக்கியத்துக்காக ஜெபிச்சார் தெரியுங்களா? அந்த ஐக்கியம் வந்து இதை தான் பண்ணும். புரியுதா? இந்த யூனிட்டி வந்து ஒன்னா சேர்ந்த ஒன்ன நம்மெல்லாம் இந்த ஜாதி அப்படின்னு சுத்திட்டு இருக்காது, நம்மெல்லாம் இந்த படிப்பு, நமக்கெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்காது. இயேசு கிறிஸ்து ஜெபிச்சிருக்கிற ஐக்கியம் ஒன்னாகிறப்போ, நடக்கிறப்போ ஆண்டவர் மகிமைப்படுறாரு. ஜனங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இது நடக்குது? ஏன்னா உலகத்தினால அது புரிஞ்சுக்கவே முடியாது. புரியுதா? லைக் நம்ம ஊரில் வந்து ஏன் வந்து லைக் ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ளேயே கல்யாணம் நடக்குது, ஏன் ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ளேயே இருக்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ஐயோ அவங்கள பற்றி நமக்கு தெரியாது, ஐயோ இவங்கள பற்றி நமக்கு தெரியாது, யாருக்கிட்டையும் கேள்வி கேட்க முடியாது, ஏதாவது ஆச்சுன்னா எங்கேயும் போய் சொல்ல முடியாது, இப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு பல பயத்தை வந்து லைக் அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்படியே இருக்கிறாங்க. எல்லாமே அஃப்கோர்ஸ் அவங்களா நினச்சி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பயம்தான். கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நமக்கு பாருங்களேன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற இன்னொருத்தங்களை பார்க்குறப்போ நமக்கு எந்த விதமான பயம், அச்சம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவுமே வர்றதில்லை. we just love them. நம்ம சர்ச்சுக்கு படித்தவங்க வந்தாலும் படிக்காதவங்க வந்தாலும், ரொம்ப பணக்காரங்க ரொம்ப ஏழை எப்படி வந்தாலும் நம்ம அவங்கள நேசிக்கிறோம். அவங்களோட லைக் நம்ம அவங்களுடைய துக்கத்தில் நம்ம துக்கப்படுறோம், அவங்க சந்தோஷம் நம்ம சந்தோஷப்படுறோம். வெளியிலேருந்து யாரோ ஒருத்தங்க இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இது நடக்குது? ஏன்னா ஆண்டவர் மகிமைப்படுறார். அண்ட் அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உலகம் இந்த ஒற்றுமையை பார்த்து தேவனை அறிஞ்சுக்குதாமா. அதுதானே போட்டிருக்குது. 21 வாசிங்களேன். பாருங்க, ஜீசஸை பிலீவ் பண்றதுக்கு இந்த ஒற்றுமை தான் இந்த பூமிக்கு வந்து ஒரு சாட்சியா இருக்கு. நம்ம ஒற்றுமையா இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை உலகம் அறிஞ்சுக்காது. பாருங்க, இன்னைக்கு சர்ச்சஸ் வந்து ஒரே ஊருக்குள்ள 2 சர்ச்சு, உயர் ஜாதிக்கு தாழ்ந்த ஜாதிக்காம. இதை பார்த்து எப்படி வந்து உலகத்தில் இருக்கிறவங்க இந்த இயேசு கிறிஸ்துவ தான் தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய அன்புடையவர்ங்கிறத எப்படி அறிஞ்சுக்குவாங்க?
மித்த கோயிலுக்கும் உயர் ஜாதிக்கு ஒரு கோயில், இந்த தாழ்ந்த ஜாதிக்கு ஒரு கோயில் இருக்குது. அண்ட் லைக் கிறிஸ்டியன் சர்ச்சஸ்னே அதே மாதிரி இருக்குதுன்னா எப்படி ஜீசஸை அறிஞ்சுக்குவாங்க? அறிஞ்சுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஹீலிங் க்ரூசேட்ஸ் நடத்துறதுனால ஜீசஸை அறிஞ்சுக்க மாட்டாங்க. பயங்கரமான அற்புத அடையாளங்களை பண்ணுறது, பயங்கரமாக வந்து லைக் பேய் பிசாசை விரட்டுறது, இதில் கிறிஸ்து அறியப்படுறது கிடையாது. கிறிஸ்து எப்போ அறியப்படுறாரு தெரியுங்களா? கிறிஸ்தவர்கள் எப்படி பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற உறவு, அந்த ஐக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறாங்களோ அது மாதிரி கிறிஸ்தவர்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறப்ப தான் தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை பிதாவினிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவருங்கிறத விசுவாசிக்கிறாங்க. பாருங்க, உலகம் இதை பார்த்துட்டு உடனே ரட்சிக்கப்படுறது கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன தெரிய வருதுன்னா, இவங்க கும்பிடுற தெய்வம், இவங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்கிறவர், இவர் வந்து மித்த தெய்வங்கள் மாதிரி கிடையாது. அன்னைக்கு நான் ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு செக்யுலர் ஒரு பாலிட்டிஷியன். அந்த பாலிட்டிஷியன் வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் கிறிஸ்டியன் இல்லை, ஆனால் எனக்கு இந்த மெசேஜ் ஆஃப் ரிப்பெண்டன்ஸை கேட்டு என்னோடய இருதயமே குலுங்கிருச்சு அப்படின்னாரு. இயேசு பாவத்துக்காக மரிச்சிருக்கிறாரு. அவர் வந்து லைக் அதனால் மனம் திரும்புங்க, உங்களுக்கு நாள் வந்து சமீபமாக இருக்குது. இதை கேட்கறப்ப எனக்கே வந்து லைக் நான் ரொம்ப ஐ வாஸ் ஷேக்கன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ பார்த்தீங்களா, உலகம் வந்து அட்லீஸ்ட் அந்த லெவல்லையாவது ஜீசஸை தெரிஞ்சுக்கும். அவங்க உடனே வந்து கன்வெர்ட் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட், ஆனர். ஐயோ, லைக் ஜீசஸ் இஸ் டிஃப்ரெண்ட் தென் அதர் காட்ஸ். இந்த கடவுள்கள், இந்த ஜனங்க வந்து இவங்க சாதாரண ஜனங்க கிடையாது. there is something different about them. ஜீசஸோடைய டீச்சிங், ஹோலி பைபிள் வந்து இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம சொல்கிற மாதிரி கிடையாது, நம்ம நம்புறது மாதிரி கிடையாது. அது 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 வேற ஏதோ டிஃப்ரெண்ட். அது உண்மையாலுமே அது கடவுள்கிட்ட இருந்து வந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரியாவது உலகம் வந்து நம்புமாமா கிறிஸ்துவ. எப்போ நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது. ஸோ கிறிஸ்டியன் யூனிட்டி இஸ் வெரி வெரி க்ரூஷியல். நமக்குள்ளேயே அடிச்சுட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், நமக்குள்ளேயே ஜாதி பார்த்து நமக்குள்ளேயே வந்து பல விதமான வேற்றுமைகளை கொண்டு இருந்தோம்னா யாருக்கு நம்ம இடரெல்லாம் இருப்போம்? கிறிஸ்துக்கிட்ட உலகம் வர்றதுக்கு நம்மளாம் என்னவாயிரும்? இடரெல்லாம் மாறிடும். அதனால தான் ஜீசஸ் வந்து யூனிட்டிக்காக ப்ரே பண்ணுறோம். பி யுனைடெட். இன்னொரு விதமான யூனிட்டி என்ன தெரியுங்களா? தியாலஜிக்கலாக நம்ம யுனைட்டடாக இருக்கும். தியாலஜிக்கலாக யுனைட்டடுன்னு நான் சொல்கிறப்போ எல்லாத்துலேயும் நம்ம அக்ரி பண்ண நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ சில பேர்லாம் என்ன நம்ம எதிர்பார்க்குறோன்னா, நான் நம்புகிற எல்லாத்துலேயுமே நீயும் நம்பணும், அப்போ தான் நான் வந்து லைக் உன்னை ஒரு சகோதரனாக பார்ப்பேன். தேவை கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே வந்து லைக் நம்ம இருக்கிறோமா, எசென்ஷியல்ஸ் எதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம இன்னொரு கிறிஸ்டியன்கிட்ட சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணிட்டு வரிஞ்சு கட்டிட்டு நம்ம போயிட்டு இருக்கக்கூடாது. எசென்ஷியல் டாக்டரின்ஸ்ன்னு இருக்குது கிறிஸ்டியானிட்டியில். எசென்ஷியல்ஸ் இது இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதில் அக்ரி பண்ணணும். நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணணும். பட் அதில் அக்ரி பண்ணிவிட்டு மித்த காரியங்களை அக்ரி பண்ணலைனாலும் ஓகே. ஸோ லைக் சில டைம் வந்து ஏன் நம்ம சர்ச்சஸில் வந்து ஏன் வந்து டிவிஷன் இருக்குது தெரியுங்களா? ஒன்று இந்த லைக் எக்ஸ்டர்னலாக இந்த ஜாதி, படிப்பு, அது எதுன்னு அது ஒரு டிவிஷனை காஸ் பண்ணுது. இன்னொரு விதமான டிவிஷன் எதனால் அப்படின்னா, we don't know what is the most important thing. இருக்கிறதுல எது முக்கியம் நமக்கு தெரியாதனால we are not able to like understand who is Christian, who is not. நமக்கு we are not even able to identify Christians. நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லிக்கிறோம், பட் நம்ம கிறிஸ்தவனையே அடையாளப்படுத்த தெரியல. and so we fight with Christians. டிவிஷன் இருக்குது. வெளியில இருந்து பார்க்குறவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க? என்னடா, முதல்ல உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஆகுங்க, அப்புறம் நீங்கள் வந்து உலகத்தில் வந்து நீங்கள் திருந்துங்க, மனம் திரும்புங்க, நல்லா அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் ஆர் தி எசென்ஷியல் திங்ஸ்? எதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள் என்னென்ன தெரியுங்களா? ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை வேத வசனத்தில் இருக்கிற மாதிரியே இன்னொருத்தங்க விசுவாசிக்கிறாங்களா? நான் விசுவாசிக்கிறேன்னா இதில் வேற்றுமை இருக்கக்கூடாது. இல்லைங்க, கிறிஸ்து உயிர்த்தெழலை, அப்போ அவங்க கிறிஸ்டியனே கிடையாது. ஸோ இது எசென்ஷியல். வேற என்னவெல்லாம் எசென்ஷியல்ஸ்? வேற என்ன எசென்ஷியல்னா த காஸ்பல், சுவிசேஷம். அதுக்கப்புறம் எசென்ஷியல் இன்னொன்று என்னன்னா, இயேசு கிறிஸ்து, த டியட்டி ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வத்துவம்.
இயேசு கிறிஸ்து வந்து 100% மனுஷன், 100% ஆண்டவரா தெய்வமா அவர் இருக்கிறார். இதுலேயும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் சால்வேஷன் பை கிரேஸ் அலோன், கிருபையினால மட்டும்தான் ரட்சிப்பு. கிரியை பிளஸ் கிருபை பிளஸ் கிரியை கிடையாது. கிருபையினால மட்டும்தான் ரட்சிப்புங்கிறத விசுவாசிக்கிறாங்களா, அதில் ஒத்து போகிறோமா? இன்னொன்று, சால்வேஷன் இஸ் பை கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பு, வேற வழியே கிடையாது. இல்லை மேரி மூலமாகவும் இருக்குது, இல்லை இந்த சாமி மூலமாக இருக்குது, அந்த சாமி கிடையாது. ரட்சிப்பு வந்து கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான். அண்ட் திரியேக தெய்வத்தை நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, இது எசென்ஷியல்ஸ். இதில் நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணணும். இதில் வந்து டிஸ்அக்ரி பண்ணுறங்கிறதுக்கு பேச்சே கிடையாது. அண்ட் இதில் அக்ரி பண்ணுறப்போ, இதில் அக்ரி ஒருத்தங்க பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க போயிட்டுருக்குறாங்க, சிஎஸ்ஐக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்க, வேறு ஏதோ பெண்டகாஸ்டல் சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்க. கேன் வி கால் தம் பிரதர்ஸ்? எஸ் வி கேன். நம்ம அவங்கள சகோதரன்னு கூப்பிட முடியும். த கிறிஸ்டியன்ஸ். இப்போ செகண்டரி இஷ்யூஸ் இருக்குது. செகண்டரி இஷ்யூஸ்னால் என்னென்னா, இரண்டாம் கட்ட காரியங்கள் என்னென்ன? எனக்கு வந்து அந்நிய பாஷையில் நம்பிக்கை இருக்கும்பாங்க, நம்பிக்கை இல்லைம்பாங்க. முக்காடு போடணும்பாங்க, முக்காடு போட வேணாம்பாங்க. இல்லை வந்து லைக் ஞானஸ்நானம், முங்கி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், இல்லை தெளிப்பு ஞானஸ்நானம் தான் கரெக்ட் அப்படிம்பாங்க. பாருங்கள், இதில் எல்லாம் வேறுபடலாம், பிரச்சனை கிடையாது. இதனால நம்ம ரட்சிப்பை தொலைக்க போகிறது கிடையாது. இதில் வேறுபடுறதுனால இவன் கிறிஸ்தவனே கிடையாதுன்னு நம்ம சொல்ல தேவை கிடையாது. பட் இது இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் இன்னொன்று இருக்குது, டெரிஷரி இஷ்யூஸ் நம்ம சொல்லுவோம், மூன்றாம் கட்ட. அது என்ன மாதிரி தெரியுங்களா? 1000 வருஷம் அரசாட்சி உண்மையாலுமே 1000 வருஷம் அரசாட்சியா, இல்லை எத்தனை வருஷம் அரசாட்சி? இல்லை தானியலினுடைய எசேக்கியலினுடைய அந்த கனவு, அந்த கனவனுடைய டீட்டெயில்ஸு, இதில் எல்லாம் நம்ம வேறுபடலாம். ஒன்றும் பிரச்சனையாக போகிறதில்ல. இதனால் நம்ம ரட்சிப்பை தொலைக்க போகிறது கிடையாது. இதுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க தேவை கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாருங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ள ஏன் ஒருமைப்பாடு இல்லை அப்படின்னா, பாவம் இருக்கிறதுனால, பெருமை இருக்கிறதுனால. ஏன் இத்தனை லைக் பிரிவினை சபைகள் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் தட். இப்போ இதை நான் சொல்கிறப்போ நான் என்ன சொல்ல வரல அப்படின்னா, டினாமினேஷன்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. டினாமினேஷன்ஸ் இருக்கிறது நல்லது. டினாமினேஷன்ஸ் இருக்கிறதுனால பாருங்கள், சிஏஎஸ்ஐ இருக்குது, டிஎல்சி இருக்குது, ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் நம்ம இருக்கிறோம், அப்புறம் வந்து லைக் பிரெஸ்பிட்டீரியன்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து லைக் வேறு வேறு டினாமினேஷன்ஸ், ஆங்கிலிக்கன் அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, லுத்தரன்ஸு, இந்த இந்த டினாமினேஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்தவர்கள் நம்ம மனசாட்சிக்கு ஒத்து போகிற மாதிரி தேவனை ஆராதிக்க முடியும். இப்போ பாருங்கள், என்னுடைய மனசாட்சிக்கு ஞானஸ்நானங்கிறது வந்து முங்கி எடுக்கிறது தான் பைபிளில் நான் பார்க்குறேன். வேறு ஞானஸ்நானம் பைபிளில் இல்லை, அதெல்லாம் 100% உறுதியாக இருக்கிறேன். இப்போ இன்னொருத்தங்க இல்லை நான் தெளிப்பு ஞானஸ்நானத்தை தான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, என்னுடைய மனசாட்சிக்கு அது ஒத்து வரல, பைபிளில் நான் அதை பார்க்கல. அவங்க வந்து பல காரணங்களை சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய சகோதரன் தான், பட் இதுக்காக நான் உங்ககிட்ட சண்டை போட போகிறது கிடையாது. நீங்கள் அதை விசுவாசிக்கிற சபைக்கு நீங்கள் போங்க, நான் இதை விசுவாசிக்கிற சபைக்கு நான் போய்க்கிறேன். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, டினாமினேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய மனசாட்சி களங்கம் இல்லாமல் தேவனை வந்து சுத்தமான விதத்தில் நம்ம ஆராதிக்கிறதுக்கு டினாமினேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த டினாமினேஷனை எல்லாம் நம்ம எப்படி பார்க்கக்கூடாதுன்னா, சிஎஸ்ஐனா இது ஒரு ரூமு, இந்த ரூம்குள்ளே தான் நான் இருப்பேன், நான் வெளியில் எட்டியே பார்க்க மாட்டேன், எவங்கிட்டையும் மூஞ்சி கொண்டு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஒரு ரிஃபார்ம் பேப்டிஸ்ட், நான் இந்த ரூமில் தான் இருப்பேன், நான் எவனையும் வெளியில் எவனையும் நான் மனுஷனாக கூட பார்க்கறதில்ல அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. பட் நம்ம வந்து வி ஷுட் கீப் த ஃபென்ஸ் வெரி லோ. ஜஸ்ட்டு சின்ன காம்பவுண்ட் வச்சுருக்கணும், அப்பப்போ தாண்டி போய் கை தந்துக்கிற லெவலில் நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்க யார்? கிறிஸ்டியன்ஸு. இந்த பக்கம் இருக்கிறவங்க யார்? கிறிஸ்டியன்ஸ். இந்த பக்கம் இருக்கிறவங்க யார்? கிறிஸ்டியன்ஸ். ஸோ எசென்ஷியல்ஸில் நம்ம அக்ரி பண்ணுறோமா? வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். மித்த ஏரியாஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? தட்ஸ் ஓகே. அதுக்கு நம்ம சண்டை போட்டு சட்டையை பிடிச்சாலும் பண்ண தேவையில்லை. அண்ட் ஜீசஸ் அதை விரும்புகிறதும் கிடையாது. ஏசு கிறிஸ்துவ ஒருத்தங்க நேசிக்கிறாங்களா? சுவிசேஷத்தை அறிவிக்க அவங்க வாஞ்சிக்கிறாங்களா? கிறிஸ்து தான் தெய்வம், அவர் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது அப்படிங்கிறாங்களா? பாருங்க, he is my brother, she is my sister. நம்ம அவங்களோட ஒருமித்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம அக்ரி பண்ணி டிவிஷன் இல்லாமல் வந்து நம்ம இருக்கணும். அண்ட் நம்ம அப்படி இருக்கிறப்போ உலகத்துக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நல்ல சாட்சியை கிறிஸ்துவ ஜனங்க விசுவாசிக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கும். இல்லைன்னா
நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு இடரெல்லாம் வந்து ஆயிடும். ஸோ இதுதான் வந்து லைக் ஜீசஸ் நமக்காக ப்ரே பண்ணுறது, ஒற்றுமையாக நம்ம இருக்கணும். அண்ட் ரெண்டாவது பாருங்கள், ஸோ இந்த யூனிட்டி என்ன பண்ணுது, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் என்ன பண்ணுது அப்படின்னா 22வது வசனத்தை வாசிங்களா. ஓகே, ஸோ இங்கே ஜீசஸ் எதுக்காக ப்ரே பண்ணுறது தெரியுங்களா? இந்த மாதிரி ஒற்றுமை கிறிஸ்துவோடு நம்ம வந்து தலையாகிய கிறிஸ்துவோட இணைஞ்சிருக்கிறப்போ, ஒருவரோட ஒருவர் இணைஞ்சிருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஜீசஸோடைய க்ளோரியை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். எவ்வளோ பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஸோ என்ன இங்கே சொல்ல வர்றார்? ஜீசஸுக்கு என்ன மகிமை இருந்துச்சு, இயேசுக்கு என்ன மகிமை இருந்துச்சு, அந்த மகிமை தான் நமக்கு தந்திருக்கிறாராம். என்ன மகிமை இருந்துச்சு? என்ன மகிமை தெரியுங்களா? சிலுவை தான் அவருடைய மகிமை. கரெக்ட். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கணும், அவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவர் எப்படிப்பட்டவர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஜஸ்ட் லுக் அட் த கிராஸ். பாவம் இல்லாத, எந்த விதமான பாவம் இல்லாத தேவனுடைய ஆட்டுக்குட்டி உலகத்தினுடைய பாவத்துக்காக ஒரு சிலுவையில் வந்து அடிக்கப்பட்டார். ஸோ பாவம் இல்லாதவராக இருக்கிறாரு, நம்மளுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர் பூமியில் வாழ்ந்தப்போ கூட பாருங்கள், பாதத்தை வந்து அவர் கழுவுனார் நம்ம பார்க்கணும். அவர் தன்னை வந்து மரண பரியந்தம் தாழ்த்தினார். தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தாழ்த்தினார். அண்ட் ஜீசஸோடைய சாக்ரிஃபிஷியல் லைஃபு, சர்வீஸை, இதை வந்து லைக் நம்ம கான்ஸ்டண்ட்டாக பார்க்கணும். அண்ட் கிராஸ் வந்து நமக்கு அதுதான் அவருடைய மகிமையர். அவர் வாழ்க்கை முழுவதும் சிலுவையை சுமந்துட்டு இருந்தார். சிலுவையை சுமக்கிறதுனா என்ன? பிறரை நேசிச்சுட்டு இருந்தார், பிறரை பிரதானப்படுத்திட்டு இருந்தார், பிறருடைய நன்மைக்காகவே அவர் வாழ்ந்தார். கிறிஸ்தவர்களுக்கு இந்த மகிமையை அவர் தரார். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, மறுபடியும் நம்ம 22 வாசிக்கலாம். நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஸோ ஜீசஸ் எதனால அந்த மகிமையை தராரு தெரியுங்களா? so that we can serve one another. அதுக்கு தான் வந்து லைக் இயேசு கிறிஸ்து வந்து அந்த மகிமையை வந்து நமக்கு வந்து லைக் தரார். அண்ட் ஜீசஸ் பிரேஸ், அவருடைய ஜெபம் என்ன அப்படின்னா, that we too love one another. எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் சிலுவையை முன்னாடி வச்சு சிலுவையை சுமந்து அவர் நடந்துட்டு இருந்தாரோ, அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸுக்காக அவர் ப்ரே பண்ணுறதுன்னா, ஆண்டவரே நான் எந்த மகிமையை நீங்கள் எனக்கு தந்தீங்களோ அதே மகிமையை இவங்களும் எடுத்துகிட்டு போட்டோம். let them love you, let them love one another, let them serve one another sacrificially in humility. அதுதான் ஜீசஸ் நமக்காக ப்ரே பண்ணுறது. ஸோ கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருக்கிறோமா, செல்ஃப் சென்ட்ரிக் லைஃப் நமக்கு இருக்கக்கூடாது. தட் இஸ் அ ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கிறீங்க, ஒருவரோட ஒருவர் இணைஞ்சிருக்கிறீங்க. ஸோ ஸ்டார்ட் சர்விங் ஒன் another, லவ் ஒன் another in humility, பேர் ஒன் another. அந்த க்ளோரியை தான் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அண்ட் கிறிஸ்டியன்ஸுக்கு இன்றைக்கி இருக்கிற கமாண்ட் என்ன தெரியுங்களா? தட் யூ மெயின்டைன் தட் யூனிட்டி, யூ ஒர்க் ஹார்ட் ஃபார் தட் யூனிட்டி. ஒரு கிறிஸ்தவனுடைய மார்க்கே வந்து he doesn't live for himself anymore. He always prioritizes others in his life. கிறிஸ்தவர்களை வந்து அவங்க he prioritizes. ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ண முடியும் தெரியுங்களா? கிறிஸ்டியன்ஸ் are not called to live alone. They are called to live with the church. லோக்கல் சர்ச்சில் மெம்பர் ஆகி லைக் லீடர்ஸுக்கு சப்மிட் பண்ணி அங்கே இருக்கிற ஜனங்களை சர்வ் பண்ணுறதுக்கு தான் ஜீசஸ் வந்து லைக் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து யூனிட்டிக்கு ப்ரே பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன ப்ரே பண்ணுறாரு? தட் we serve one another, love one another, die for one another. பாருங்கள், மேத்யூ 20வது அதிகாரம் பாருங்கள், 26 28 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன்.
ஸோ ஜீசஸ் வந்து நீங்கள் பெரியவனாக இருக்கணுமா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பணிவிடைக்காரனாக இருங்க. பி எ சர்வன்ட். அண்ட் 27ல் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். God wants us to be the servants of his people. And 28ல் மாடல் யார், மனுஷகுமாரன். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பூமியில் சேவை கொல்ல வராமல் சேவை செய்ய வந்தாராமா. இதுதான் மாடல். அண்ட் ஜீசஸ் நமக்காக என்ன ப்ரே பண்ணுறாரு, ஆண்டவரே இதே மாதிரி எங்கள் ஜனங்க இருக்கணும், இதே மாதிரி அப்போஸ்தலர்களுடைய வேத வசனத்தை படித்து அதை விசுவாசிக்கிற எல்லாரும் என்ன எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மகிமை உடையவர்களாக இருக்கணும். பாருங்கள், அப்படி நம்ம இருக்கிறோம்னா உலகத்தில் பார்க்குறவனுக்கு அது எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறையா பேர் கிறிஸ்டியானிட்டி பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க கூட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த கன்வென்ஷனுக்கு போனால், இந்த மீட்டிங் போனால், ஏன் இவர் இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறாருங்க, ஆனால் அங்கே கூட்டிகிட்டு இருக்கிறாரு, அங்கே பெஞ்சு துடைக்கிறாரு, அங்கே கீழே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் வந்து லைக் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது வந்து லைக் ஜனங்களுடைய மனசில் வந்து ஆழமாக பதியுது. ஸோ லைக் கிறிஸ்டியன்ஸாக நம்ம ஆண்டவர் நம்மளை அழைக்கிறது நம்ம அந்த மாதிரி பாருங்கள், அதை எக்ஸ்டர்னல். சில பேரெல்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா, இப்போ பெரிய பொசிஷனில் இருந்தாலே கூட்டுற வேலை எனக்கு சர்ச்சில் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. பெஞ்சு துடைக்கணும், இல்லை வந்து சேர் துடைக்கணும், பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க அதாவது தங்களை தாழ்த்திக்கிறாங்களாம்மா சர்ச்சு முன்னாடி, எல்லாத்துக்கு முன்னாடி மாப் போடுறது. அது இல்லை பாயிண்ட்டு. சர்ச்சில் வந்து லைக் இதெல்லாம் வந்து லைக் எக்ஸ்டர்னல், ஏன்னா லைக் பயட்டி. ஆண்டவர் இந்த மாதிரி தாழ்மையை வந்து அவர் கேட்கல. கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இல்லை வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம டைம் தேவைப்படுது, ஒருத்தங்களுக்கு நம்மளுடைய ஏன்னா லைக் ஏதாவது வேறு விதமான உதவி தேவைப்படுதுன்னா நம்ம அவைலபிளாக இருக்கும். சர்ச்சில் ஒரு ஆள் கூட்டினா போதும். எல்லோரும் சர்ச்சில் 32 பேர் வந்து லைக் சர்ச்சில் வந்து கூட்டுறது, எல்லோரும் ஒற்றை அடிக்கிறது பாருங்கள், அது சர்ச்சை கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேலை. டாய்லெட் கழுவுறதுனால ரொம்ப தங்களை தாழ்த்திக்கிறாங்க, அவங்க ப்ரீச்சிங் பண்ணுறதுனால தங்களை ரொம்ப உயர்த்திக்கிறாங்க, அவங்க சமைக்கிறாங்க அவங்கள தங்களை நடு ரேஞ்சாக வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஒவ்வொரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ப்ரீச் பண்ண தெரிகிறவன் ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கிறான், சமைக்க தெரிகிறவங்க சமைச்சிட்டு இருக்கிறாங்க, கூட்ட தெரிகிறவங்க கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். அண்ட் எப்போ என்ன தேவை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒருவர் நம்ம வந்து சேவிக்கிறோம். ஜீசஸ் அதை தான் ப்ரே பண்ணியிருக்கிறாருங்க. ஓகே, ஸோ அது வந்து லைக் 2வது பாயிண்ட். அண்ட் 3வது 23வது வசனத்தை பாருங்களேன். அனதர் பர்பஸ். ஸோ இந்த யூனிட்டி வேற என்ன பண்ணும், நம்ம கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கணும், ஒருவர் இணைக்கப்பட்டிருக்கணும். எதுக்காக, ஒருவர் சேவிக்கிறதுக்காக. 23வது வசனத்தில் இன்னொரு லைக் பர்பஸ் என்ன தெரியுங்களா, டு ஷோ த வேர்ல்ட் ஹவு மச் ஃபாதர் லவ்ஸ் த சன். பிதா குமாரனை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறத பூமியில் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது மூலமாக நம்ம காட்டுறோம். ஓகே, ஸோ நம்ம ஒருவர் நம்ம வி கேர், வி லவ் ஒன் அனதர், வி சர்வ் ஒன் அனதர். இதெல்லாம் பார்க்குறப்போ உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜீசஸை பற்றி, அவருடைய டீச்சிங்கை பற்றி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிக்சர் வந்து கிடைக்குது. லைக் they're very serious about the words of Jesus. They're really touched by the life of Jesus. பாருங்க, நான் அன்றைக்கி ஒரு இது நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, இருக்கிறதுலையே அதிக நபர்கள் தொடப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை தெரிஞ்சு கொண்டது மூலமாகும். பல கோடி ஜனங்க ஜஸ்ட் ஜீசஸோடைய லைஃப்பை பார்க்குறப்போ they are changed, they are transformed. அண்ட் அந்த லைஃப்பை இருக்கிறதுலே பர்ஃபெக்டாக காட்டுற ஒரு இடம் எதுனா த சர்ச். when believers dwell in unity, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறப்போ பாருங்கள், அதை விட ஒரு கிளியர் பிக்சர் கிடையவே கிடையாது. உலகம் வந்து இயேசு கிறிஸ்துவையும் தேவனுக்கும் இருக்கிற அன்பை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு, பார்க்கறதுக்கு அதை விட வேறு பிக்சரே கிடையாது. என்ன அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஸோ பாருங்கள், ஜீசஸ் வந்து பூமிக்கு வந்தப்போ அவர் ஆண்டவர் வந்து காட்டிகிட்டு இருந்தார். இன்றைக்கி பிலீவர்ஸாக நம்ம ஒன்றா இருக்கிறப்ப நம்ம யாரை காட்டுறோம் தெரியுங்களா, பிதாவையும் காட்டுறோம், குமாரனையும் காட்டுறோம், அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பையும் நம்ம காட்டுறோம். இந்த 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 2 பேரையுமே வந்து லைக் நம்ம வெளிப்படுத்துகிறோம். we show to the world when we dwell in unity. ஸோ அதுதான் வந்து purpose of unity. ஜீசஸ் என்ன ப்ரே பண்ணுறாரு, that we be united. and verse 24ல் வேற என்ன ப்ரே பண்ணுறாரு,
நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பாருங்க, ஸ்டன்னிங் ப்ரேயர். ஜீசஸ் என்ன ப்ரே பண்றாரு? ஆண்டவரே, நான் எங்க இருக்கிறேனோ அங்க இவங்க இருக்கணும். ஜீசஸுடைய ப்ரேயர் பண்ணுங்க. நமக்காக, எனக்காக, உங்களுக்காக ஒரு ப்ரே பண்றது என்ன தெரியுங்களா? இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு, பிதாவோடு இருக்கிறாரு. அவர் தான் பரலோகம். ஏன்னா அங்க நம்ம வரணும்னு யார் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறா? ஜீசஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறார். ஒருவேளை நம்ம வந்து பரலோகம் போயிட்டோம், கண்டிப்பாக வந்து லைக் அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே வந்து அங்கே போவோம். அண்ட் நம்ம போயிட்டோம், போனதுக்கப்புறம் எப்படியோ வாழ்ந்து சாதிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? யாருக்கு மகிமை போகும்? அடுவே எனக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தீங்க, அதனால தான் இங்கே வந்திருக்கிறேன். நற்கிரியையை வந்து லைக் நம்ம செஞ்சதுனால நம்ம அங்கே போவோமா? போக மாட்டோம். நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க, நிறையா பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, அதனால நம்ம போவோமா? போக போகிறது கிடையாது. பயங்கரமாக இவர் வந்து ஒரு வல்லமையான ஊழியம் பண்ணியிருக்கிறார், அதனால யாராவது போவாங்களாங்க? போக போகிறது கிடையாது. ரொம்ப வந்து லைக் அவர் அமைதியாக இருப்பாருங்க, நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டார், போவீங்களா? போக மாட்டீங்க. எதுனாலையும் போக போகிறது கிடையாது. இஃப் we go because Jesus is praying. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதுனால. ஸோ இயேசு கிறிஸ்து என்ன ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, இவங்க எப்படியாவது பாவத்தை தோக்கடிக்கணும், இவங்க எப்படியாவது உலகத்தை ஜெயிக்கணும், இவங்க எப்படியாவது இந்த பூமியில் வந்து என்னை பின்தொடர்ந்து வரணும். அதோட நிறுத்தின. ஆண்டவரே, இவங்க பரலோகத்துக்கு வரணும், நான் இருக்கிற இடத்துக்கு இவங்க வரணும். அண்ட் வந்து அங்கே என்ன பண்ணணும்? உலக தோற்றத்துக்கு முன்பே நீங்கள் எனக்கு தந்துட்டு இருந்த மகிமையை இவங்க பார்க்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணுறது. பாருங்கள், நம்ம ஹெவனுக்கு போய் லைக் டிஎல் மூடி அவர் வந்து என்ன சொன்னார்னா, பரலோகத்துக்கு போய் இயேசுவை பார்த்து 1000 வருஷம் நான் அப்படியே பிரமிச்சு நிற்பேன், 1000 வருஷம் கழித்து பவுல் எங்கேயும் நான் கேட்பேன் அப்படின்னு வந்து டிஎல் மூடி வந்து லைக் எழுதியிருக்கிறார். அண்ட் அந்த 1000 வருஷம் எனக்கு தெரிஞ்சு கம்மி. நம்ம கிறிஸ்துவை அவருடைய ஸ்டன்னிங் க்ளோரியில் பார்க்குறப்போ, லைக் அவருடைய என்டையர் க்ளோரியில் பிதா குமாரனை பார்த்து முழுசா திருப்தி அடைஞ்சு பிரியப்பட்டு அவருக்கு மகிமையை செலுத்திட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா? அவருக்கு மகிமையை தந்துட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா? பிதா பார்க்குற மாதிரி நம்ம கிறிஸ்துவை பார்ப்போம் பரலோகத்தில். அவருடைய பெர்ஃபெக்ட் க்ளோரியில் நம்ம பார்க்குறப்போ we will be stunned, we will be in awe. நம்ம அவரை பார்த்து பிரமிச்சு நம்ம நின்றுட்டு இருப்போம். we wouldn't be able to tell anything. and Jesus உடைய அந்த பெர்ஃபெக்ட் க்ளோரியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஜீசஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவரே, இவங்க பரலோகத்துக்கு வரணும், என்னுடைய மகிமையை இவங்க பார்க்கணும். பாருங்க, என்ன ஒரு ப்ரேயர் பாருங்க. ஸோ ஜீசஸை நம்ம ஒரு நாள் பார்ப்போம், அவருடைய க்ளோரியில் நம்ம பார்ப்போம். ஸோ பரலோகங்கிறது என்னது? தங்க ரோடு, கசமில்லாத வாழ்க்கை, அங்கே வந்து கையை கால் எல்லாம் நல்லா வரும், அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது, கிடையாது. இது இல்லை பரலோகம். ஆமாம், இது எல்லாமே அதில் இருக்க போகுது, பட் இது கிடையாது. கிறிஸ்து மகிமை அடையிற இடம். பூமியில் வந்து கிறிஸ்து மகிமை அடைஞ்சிட்டு இருக்கிறாரா முழுசா? அவருடைய சித்தம் முழுசாக நடந்துட்டு இருக்குதா? ஆஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு அப்போசிஷன் இல்லாமல் நடக்குதா? கிடையாது. எல்லா நாவும் அவர் அறிக்கை செய்தா? எல்லா முழங்கங்களும் முடங்குதா? கிடையாது. இங்கே கிறிஸ்து அவருடைய மகிமை முழுசாக இன்னும் வெளிப்படலை. ஹெவனில் இட் வில் பி ரிவீல்ட் கம்ப்ளீட்லி, முற்றிலுமா. அண்ட் லைக் we will see that. ஜீசஸ் அதுக்கு தான் ப்ரே பண்ணுறாரு. ஆண்டவரே, இவங்க பரலோகத்துக்கு வரணும். யார்? அவரை விசுவாசிக்கிற ஜனங்க பரலோகத்துக்கு வரணும். ஓகே. அண்ட் இவங்க நீங்கள் எனக்கு தந்துட்டு இருக்கிற மகிமையை பார்க்கணும். நீங்கள் என்னை பார்க்குறீங்கள, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை நான் உண்டாக்குறேன், அந்த மாதிரியான சந்தோஷம் உங்களுக்கு உண்டாக்கணும் என்னை பார்த்து. என்னை அப்படி இவங்க அங்கே பார்க்கட்டும். இதுதான் அவர் நமக்காக ப்ரே பண்ணுறாரு. இரவு தஞ்சு பாருங்க, அவர் இதை யாருக்காக ப்ரே பண்ணுறாரு? இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன் பாருங்க. உலகத்தில் இருக்கிற கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, நிறைய பணங்காசு வச்சுருக்கிறவங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க, நிறைய நற்கிரியை செஞ்சவங்க, பயங்கர ரிலிஜியஸ் பீப்புளுக்காக இந்த ப்ரேயர் கிடையாது. பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு வாங்குங்கிற ப்ரேயர் யாருக்கு அப்படின்னா 25 நம்ம பார்க்குறோம், ஃபார் ஓன்லி தோஸ் ஹூ ஹாவ் நோன் ஜீசஸ். கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் அந்த ஜெபம். ஏசு கிறிஸ்துவை நீங்கள் அறிஞ்சிக்கலைன்னா உங்களுக்கு வந்து பரலோகத்துக்கு போவீங்கிற கனவுல கூட நீங்கள் நினைக்கணும்.
you're going to be eternally destroyed. நித்திய அழிவு ஆக்கினை தான். இன்ஃபேக்ட் அதுதான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. ஓகே, யூ ஆர் ஸ்ட்ரெயிட் டு லைக் தட் டிரெக்ஷன். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜனங்க, அவருடைய நீதியை விசுவாசிச்சுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஜீசஸ் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறார். அண்ட் அவருடைய ஜெபம் வந்து வீணாகுமா? ஆகாது. அவர் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கண்டிப்பாக 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 அவரை பார்ப்பான். அதனால தான் யோபு சொல்கிறாரு, இந்த சொந்த கண்ணில் நான் அவரை பார்ப்பேன் அப்படிங்கிறது. வித் மை ஓன் ஐஸ், இந்த கண்ணில் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது. we will see Jesus. இப்போ கொஸ்டின் என்னன்னா, do you know Jesus? உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்து? do you believe in him? சரியான விதத்தில் நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா, அவரை அறிஞ்சிருக்கிறீங்களா? அதுதான் கொஸ்டின். if you know him, you will go to him, you will see him. அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒருத்தர் சொன்னார், எனக்கு யார் சொன்னார் ஞாபகம் இல்லை. உலகத்திலேயே கிறிஸ்துவ தேடாத ஜனங்களுக்கு நித்திய காலத்துக்கு அவர் எதுக்கு வந்து லைக் அவரை போய் தருவார்? தர மாட்டார் தானே. உலகத்தில் கிறிஸ்துவ பார்க்குறதுக்கு யாரெல்லாம் வாஞ்சையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய காலத்துக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துவார். அண்ட் 26 பாருங்கள், ஜீசஸ் என்ன ப்ரே பண்ணுறாருன்னு பாருங்கள். பாருங்கள், இது வேற ஒரு லெவல் ப்ரேயர் இது. இப்போ ஜீசஸ் இங்கே என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் என்னைய நேசிக்கிற மாதிரி இவங்களை நேசிக்கிற, பிதா குமாரனை நேசிக்கிற மாதிரி அப்படியே இந்த ஜனங்களை நேசிக்க சொல்லி அவர் ஜெபிச்சிட்ருக்கிறார். ஸோ இப்போ பிதா வந்து கிறிஸ்தவர்களை எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? ஜீசஸை நேசிக்கிற மாதிரி. ஜீசஸ் வந்து ஏதோ தப்பு பண்ணாரா? ஒரு தப்பு கூட பண்ணல. கிறிஸ்தவர்களை பார்க்குறப்ப இப்போ ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாரு? ஒரு தப்புமே நம்ம ஏதோ பண்ணவே பண்ணாத மாதிரி, சிந்தையில் கூட நம்ம ஒரு தப்பை கூட பண்ணாத மாதிரி அவர் வந்து கிறிஸ்தவர்களை இன்னைக்கு நேசிக்கிறார். ஏதோ பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியானிட்டியை, பெர்ஃபெக்ட் ரைச்சியஸ்னஸ் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி பிதா வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜனங்களை நேசிக்கிறார். as if you have loved him perfectly. நீங்க பிதாவை முற்றிலுமா முழு உள்ளத்தோட, முழு இருதயத்தோட, முழு பலத்தோட நீங்க அவரை நேசிச்ச மாதிரி அவர் உங்களை பார்த்து உங்களை நேசிக்கிறார். பாருங்க, லைக் நீங்க பாவத்தில் இருக்கிறப்ப நீங்க பாவமே செய்யாத மாதிரி, நீங்கள் சந்தேகத்தில் தவிச்சிட்டு இருக்கிறப்ப உங்களுடைய விசுவாசம் ரொம்ப பலமாக இருக்கிற மாதிரி, நீங்கள் ரொம்ப வீக்னஸில் இருக்கிறப்ப ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப வந்து லைக் பயந்து ஜெபமே பண்ண முடியாத டைமில் அவர் உங்களை எப்படி தெரியுமா பார்க்குறாரு? ஆஸ் இஃப் யூ ஆர் ப்ரேயிங் டே அண்ட் நைட். உங்களால் பைபிளே படிக்க முடியாத டைமில் அவர் உங்களை எப்படி பார்க்குறாரு தெரியுங்களா? வேத வசனத்தை தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுகிற அப்போ மாதிரி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி அவர் உங்களை பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? எப்படி இது நடக்குது? நம்மளை இவ்வளோ பயங்கரமாக நம்மளை பார்க்குறாரு. எதனால? ஜீசஸ் நமக்காக ப்ரே பண்ணியிருக்கிறாரு. பட் இன்னொரு காரணம் இருக்குது. என்ன தெரியுங்களா? கிறிஸ்டியன் நம்ம ஆகிறப்போ, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்து நம்ம வர்றப்போ, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறப்போ, பேப்டிசமில் நம்ம என்ன பண்ணுறோம்? பழையதெல்லாம் ஒளிஞ்சிருச்சு. நான் வந்து லைக் என்னுடைய சரீரம் வந்து நான் அடக்கம் பண்ணிட்டேன், ஏன்னா இப்போ நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேங்கிறத காட்டுறது தான் வந்து பேப்டிசம். அது மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டுறோம். நம்ம அவரை விசுவாசிக்கிறப்போ இப்போ நம்ம வந்து புது சிருஷ்டியாக மாறுறோம்ல. இப்போது லைக் பால் சொல்கிறாரு, இனி இருக்கிறது நான் இல்லை, யார் இருக்கிறா? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருங்க. நான் முடிஞ்சிட்டேன், பழைய மனுஷன் வந்து போயிட்டேன் அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் எப்படி நம்மளை அப்படி நேசிக்க முடியுது, அப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, பிகாஸ் நவ் ஹீ சீஸ் கிரைஸ்ட். அவ்வளோதான். யூ ஆர் ஹிடன் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மறைக்கப்பட்டுட்டீங்க, அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்க, ஒளிஞ்சிட்டீங்க. இப்போ கடவுள் உங்களை பார்க்குறப்போ, உங்களுடைய வீக்கஸ்ட் டைமில் அவர் உங்களை பார்க்குறப்ப கூட ஹீ லவ்ஸ் யூ கம்ப்ளீட்லி பிகாஸ் இட் சீஸ் ஓன்லி கிரைஸ்ட். அப்போ நான் பண்ண தப்பெல்லாம், நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் தான் லைக் ஜீசஸுக்குள்ளே என்னையை பார்த்து அவரை சிலுவையில் அரைஞ்சார். ஓகே,
ஸோ உங்களுடைய மோஸ்ட் பேத்தட்டிக் ஸ்டேட்டில் ஜீசஸ் லைக் ஆண்டவர் உங்களை பார்க்குறப்போ he sees the perfection of Jesus in you. And Jesus இதைத்தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறார். he is praying, Lord, love them like you loved me. என்னை நேசிக்கிறத மாதிரி நீங்கள் அவங்க நேசி. that's his prayer. ஸோ என்ன ஒரு கம்ஃபர்டிங்கான ஒரு வேர்சஸ் பார்த்தீங்களா, என்ன ஒரு ப்ரேயர்ஸ் அவர் நமக்காக வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் சின்னில் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க, டவுட்ஸு நிறையா வந்து லைக் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் இருக்குது. இஃப் யூ ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ், பாருங்கள் இது எல்லாத்தையும் வந்து லைக் அவர் பாருங்க. நீங்கள் வந்து ஆண்டவரே என்னை நான் ட்ரஸ்ட் பண்ணல, நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீங்க, ஐ ட்ரஸ்ட் தட் அப்படிங்கிறப்போ பாருங்கள் லைக் எவ்வளோ தான் நீங்கள் வீக்காக இருக்கு, எவ்வளோ நீங்கள் வந்து லைக் எவ்வளோ டவுட்ஸில் வேணாலும் இருங்க, எவ்வளோ சின்னில் வேணாலும் நீங்கள் இருங்க, it gives you so much a relief. It quietens your heart. உங்களுடைய ஹார்ட்டில் அப்படியே ஒரு காம்னஸ் வந்து லைக் அது கொண்டு வரும். அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் நமக்கு we always have hope. எப்போவுமே வந்து நம்ம 7 தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கும். Christ is praying for us. He is interceding for us. He is our mediator. Our trust is not in us. நம்ம மேலே கிடையாது, ஜீசஸ் மேலே. So we always look to Jesus. We always run to him. We always seek him, his presence. அவர் தான் நம்மளுடைய ஹோப், அவர் தான் நம்மளுடைய ஜாய். he alone is our secure place, the most secure place. நம்ம பார்த்தோம்னா 4வது அதிகாரம் இன்னைக்கு சங்கீதத்தில், இதனால தான் we can sleep when we lie down in peace. நம்ம சமாதானமாக நம்ம கண்களை மூடணும். we are not afraid. ஸோ ஒரு வேளை வந்து உங்களுக்கு நான் கிறிஸ்டியன் தான், நான் ஜீசஸை பிலீவ் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சமாதானமே இல்லை, எனக்கு ஒரு பயம் இருக்குது, ஐ எம் நாட் ஹாப்பி அப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னா, டோன்ட் ரிலை ஆன் யுவர் இமோஷன்ஸ். ஃபேக்டை பாருங்கள். பிலீவ் இன் ஜீசஸ். ஜீசஸ் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருக்கார். ஜஸ்ட் பிலீவ் தேட். அண்ட் இதில் எழுதியிருக்கிற எக்ஸாக்ட் காரியங்களுக்காக உங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருக்கார். அண்ட் ஹிஸ் ப்ரேயர்ஸ் வில் பி ஆன்சர். ஓகே, கிறிஸ்துவ நீங்கள் நேசிக்கலாம், என்ன ஒரு விசுவாசிக்கலாம், அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது உங்களுடைய வாஞ்சை கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க, ஜஸ்ட் இந்த ப்ரேயர்ஸ் உங்களுக்கு கிடையாது. தீஸ் ப்ரேயர்ஸ் ஆர் நாட் ஃபார் யூ. அண்ட் வந்து யூ கோ டு கிரைஸ்ட். உங்களுக்கும் வந்து லைக் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, லுக் டு கிரைஸ்ட். கிறிஸ்துவ நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு பாடலாம், நம்ம பாடலாம். நம்ம கம்யூனியன் இன்னைக்கு நமக்கு இருக்கிறத நீங்கள் அறிவீங்க. இப்போ கூட நான் உங்களை என்ன என்கரேஜ் பண்ணுறேன், சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுடைய ஹார்ட்டை நீங்கள் பாருங்கள்.